மிதுன ராசிக்காரர்களை பற்றியும் மிதுன லக்னக்காரர்களை பற்றியும் பார்ப்போம். இவர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் என்ன, கடன்கள் என்ன, நோய்கள் என்ன, வருத்தங்கள் என்ன, கஷ்டங்கள் என்ன, இவர்களுடைய கற்பனைகள் எல்லாம் வீணாக போவதற்கு காரணம் என்ன? நீங்கள் மிதுனம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலே அறிவு மிகுந்தது, ஆனால் இரட்டைப்படையானது. என்றுமே இவர்களை பொறுத்தவரை இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் நம்புவதற்கு கொஞ்சம் குறைவானது. ஏனென்றால் இரட்டைத்தன்மை இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். இப்படியும் பேசுவார்கள், அப்படியும் பேசுவார்கள். கட்டாயம் விபத்து, கண்டம், சர்ஜரி, நோய் சம்பந்தப்பட்ட செலவு, இல்லைன்னா அவமானம், இல்லைன்னா வக்கீலு, கோர்ட்டு, கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், இப்படி போகாத மிதுன ராசி மிதுன லக்னமே இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதே மாதிரி மிதுன ராசி மிதுன லக்னம் எப்படி தெரியுங்களா? இவன் காரியத்துக்காக மற்றவங்களை சண்டை போட விட்டுட்டு இவனுக்கு அந்த சண்டைக்கு சம்பந்தம் இல்லாமல் அந்த சண்டைக்காரன் போய் இவர் ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு இருப்பார். இதனால நீங்கள் என்ன அனுபவிக்க போறீங்க? ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி கிரிமினல் மைண்ட்ஸ் உடையது இந்த மிதுன ராசி மிதுன லக்னம். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இவங்க கெடுறதே இவங்க வாயினால தான். 2ஆம் இடம் சந்திரன். ஏதாவது ஒரு வாயை விட்டுருவாங்க டப்புன்னு. கொலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் இதை பண்ணிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன், மானை வில்லாய் வளைத்திடுவேன், அம்பு விடுவேன், அதை பண்ணுவேன்னு சொல்லுவாங்களோ ஒழிய இவங்களால அதை பண்ண முடியுமானா முடியாது. 6ஆம் இடம் தான் ருண ரோக சத்துருஸ்தானம். அதாவது கடன், நோய், எதிரி, வேலை, எல்லாம் வெஞ்சன்ஸ், இது எல்லாமே 6ஆம் இடம் தான். அங்கே செவ்வாய் வந்துட்டாவே இவங்களும் வம்பு, வழக்கு, பிரச்சனை, விபத்து, கண்டம், சர்ஜரி, மருந்து மாத்திரைக்கு செலவு, வாழ்க்கை துணைவரால் பிரச்சனை, இப்படி சந்திக்காத மிதுன ராசி மிதுன லக்னமே இருக்காது.